ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ப்ராக்டிகாலிட்டி வைஸில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரேர் போர்ஷனில் வந்து ப்ராக்டிகாலிட்டி வந்து சுத்தமாக கிடையாது. பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே 2 பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயுமே வந்து ஒரு டோரில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இங்கேயும் வந்து பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு 3 ஃபோனாவது வச்சுக்க முடியும். ஸோ அதுவும் நல்லா இருக்குது. தென் ஏர்பேக், பேசஞ்சர் சைடு ஏர்பேக்கும் வந்து இங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் ஸ்டைலில் வந்து இருக்குது. மேலே நமக்கு ஒரு வென்டிலேட்டட் இது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, கேபின் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, வென்டிலேட்டரோட பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார்ச்சுனர்லாம். அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து ஒரு ஏர் பேகு. ஸோ அதை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏசியோட இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு பழைய ஷிஃப்ட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும், ரோட்டரி டைப்பில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் டைப்பு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற மாருதி வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.